ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. நம்ம இப்போ வந்து ப்ரீ ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி 10 மணிக்கு வந்து ப்ரமோ வரப்போகுது இல்லையா? ஸோ இதில் அந்த எந்த ப்ரமோவில் எந்த மாதிரி சீன்ஸ் வரப்போகுது, அதுக்கான ஸ்டில்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா இதை தான் வந்து ஆஸ் ஆஃப் நோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் தோல் மேலே வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து சாஞ்சிட்டு இருக்க மாதிரி. ஸோ இது ஆக்சுவலாக ஃபார்ம் ஹவுஸ் ஷூட்டாக தான் இருக்கணுங்க. பிகாஸ் அவருக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம மேடம் போய் கவனிக்கணும் இல்லையா? ஸோ மேடம்க்கு சரியாயிடுச்சு. அவர் போய் கையில் கட்டி பிடிச்சி மேலே தோல் வச்சு கண்ணோட கண் பார்க்குற மாதிரி ஒரு சீன் தான் இந்த ப்ரொமோவில் வந்திருக்கு. நல்லாயிருக்கு, பார்க்க சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேம் வந்து காஸ்டியூம்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த காஸ்டியூம்ஸ் வந்துச்சு தான் ஒரு பிடிஎஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அப்கமிங் அவங்க சரியாயிட்டு க்யூர் ஆகிட்டு வந்துடுவாங்க அப்படின்றத நமக்கு உறுதிப்படுத்தினது இந்த காஸ்டியூம் தான். ஸோ அதை தான் நீங்கள் ஆஸ் ஆஃப் நோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு தான் அவங்க வந்து விஜய் ஃபார்ம் ஹவுஸில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஓரளவுக்கு க்யூர் ஆன மாதிரி தான் தெரியுது. ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய தருணங்கள் இன்னும் நிறையா வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியும் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியும் எல்லாமே வந்து ப்ரோமோ கொடுத்துட்ருக்குறாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட் எல்லாமே வரும். ப்ரோமோ உடனே அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் உடனே போட்டேன். எந்த மாதிரி இருக்கும், அப்கமிங் சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.